வெரி குட் ஈவினிங் டு ஆல். இந்த யூஜிடிஆர்பி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஜிடிஆர்பி 2023 இப்போ லாஸ்ட்டாக நம்ம கேட்ட எக்ஸாம்ஸ் வந்து கெமிஸ்ட்ரி எக்ஸாம்ஸ்க்கான ஒரு சில கொஷின்ஸ் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதில் நமக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து ஒரு சில ஆர்கானிக்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஏரியா கேட்டிருக்காங்க, ஒரு சில ஏரியாவில் கொஞ்சம் டஃப்பாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப அதிகமான கட் ஆஃப் வரதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக இல்லை. நமக்கு கட் ஆஃப் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நான் சொல்கிறது நார்மலான ஒரு கட் ஆஃப் 90 எபோவ் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. 90 ஆர் 90 எபோவ். உமன்ஸுக்காக இருந்தால் 90 என்எஃப், கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஜென்ஸாக இருந்தால் 95 வந்து ஒரு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ். கொஷின் ரொம்ப ஈஸியான கொஷின்ஸும் கிடையாது, கொஷின் ரொம்ப டஃப்பான கொஷினும் கிடையாது. ஸோ யாரும் ரொம்ப அதிகமான கட் ஆஃபை வந்து சொல்கிறதுக்கான சான்சஸே கிடையாது. அப்படி அதிகமான கொஷின்ஸை சொல்கிறாங்கன்னா நம்ம கொஷின்ஸை சரியாக அனலைஸ் பண்ணலை அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ ரொம்ப ஈஸியான கொஷினும் கிடையாது, ரொம்ப டஃப்பான கொஷினும் கிடையாது. அதனால் நீங்கள் யாரும் ஒரி பண்ண வேண்டாம். கண்டிப்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நமக்கு இதில் வந்து நம்ம சென்டரை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த எங்களுக்கு தெரிஞ்ச நான் ரெஃபர் பண்ண ஒரு சில புக்ஸை வச்சு அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ், சில புக்ஸுடைய நேம், அந்த எந்த புக்கில் இருந்து இந்த இந்த கொஷின்ஸில் இருக்குது நம்ம அனலைஸ் பண்ணதில் அப்படிங்கிறது 100% இது ஷூராக இருக்குமா இல்லைன்னு தெரியல. பட் 99% வந்து இந்த கொஷினுக்கான ஆன்சரை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். கொஷின் வந்து ஃபஸ்ட்டு 31th கொஷின் வந்து பாருங்கள். டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஆர் கலர்டு. டிரான்சிஷன் எலமெண்ட் அப்படிங்கிறது நம்ம இந்த டி பிளாக்ல எலமெண்ட்ஸ் ஸ்காண்டியம் டு நமக்கு என்னது ஜிங்குக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காப்பர் வரைக்கும் இருக்கக்கூடியது இந்த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். அதில் கலராக இருக்கிறதுக்கான ரீசன் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான். டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் ப்ரெசென்ட் இந்த டி ஆர்பிட்டால். நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா சத்யபிரகாஷ் வால்யூம் 2ல் பேஜ் நம்பர் 255 இருக்குது. சரிங்களா? டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஆர் கலர்ட் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் ப்ரெசென்ட் இந்த டி ஆர்பிட்டால். ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். செகண்ட் ஒன் நம்ம க்ரீனில் மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது சத்யபிரகாஷ் வால்யூம் 2ல் பேஜ் நம்பர் 255 இதுக்கான ஆன்சர் இருக்குது. ஸோ நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தது அதே கொஷின்ஸ் தான் வந்து நீங்கள் இந்த டி பிளாக், அதே இந்த சத்யபிரகாஷ் நிறைய புக்ஸில் இந்த இது இருக்குது. இது இந்த லுட்டீசியம் லேமினேட்ஸில் இந்த லுட்டீசியம் 3+ அயான்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஜெனான் 4f14 5d0 6s0 5d0 6s0. ஸோ lutetium 3+ ion is not observed in the UV visible region. ஏன் lutetium 3+ ions வந்து UV visible regionல அப்சர்வ் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ரீசன் அப்படின்னா அதில் நமக்கு என்னது அன்பேர்டு எலக்ட்ரான் கிடையாது. அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தால் தான் நமக்கு டிரான்சிஷன் அந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம ஏன் விசிபிள் ஆகலை அப்படின்னா அதில் கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆர்பிட்டல் 4f14 இருக்கக்கூடிய ஃபில்ட் ஆர்பிட்டல் இருக்கிறதுனால நமக்கு ஒபே ஆகலை. ஸோ 32 இந்த பேட்டர்ன் என்ன பேட்டர்னா சி டைப்பான கொஷனுக்கு. சரிங்களா? இது சி டைப் கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸ் எல்லாமே சி டைப்பில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சரை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. ஸோ 32க்கு ஆப்ஷன் ஃபுல்லி ஃபில்டு எஃப் செல் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து கொஷின் நம்பர் 33 பாருங்கள். ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் நைட்ரஜன் இன் NH2OH மாலிகுல். ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் NH2 அப்படிங்கிறது இந்த நைட்ரஜன் இதில் 2 ஹைட்ரஜன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த நைட்ரஜன் ஃபர்தர் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இது +1, ஆக்சிஜனுக்கு -1. ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் பார்க்கும்போது ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரான் -1. ஸோ இது +1. நைட்ரஜன் பார்க்கும்போது ஹைட்ரஜன் +1, நைட்ரஜன் -1. இங்கே ஹைட்ரஜன் +1, நைட்ரஜன் -1. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த +1க்கும் -1க்கும் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது ரிமைனிங் இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஓவரால் கேன்சலில் இந்த நைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1. அப்போ ஓவராலாக நமக்கு இந்த NH2OH மாலிகுலில் நைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதில் நிறைய புக்ஸில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். பி பிளாக் எலமெண்ட்ஸில் வரக்கூடியது இது நம்ம கிளாஸில் ஆல்ரெடி நம்ம இதில் வரக்கூடிய இந்த இது நம்ம ஆல்ரெடி கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணது தான். இதுவும் நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது கேட்டலிஸ்ட் யூஸ்டு இன் த ஆர்டிஃபிஷியல் ஃபிக்சேஷன் ஆஃப் நைட்ரஜன் இன் ஆபர் ப்ராசஸ். ஆபர் ப்ராசஸ் தெரியும். ஆபர் ப்ராசஸ் அப்படிங்கிறது N2 + அம்மோனியா ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய 3H2 gives 2NH3. இது ஆபர் ப்ராசஸ். இந்த ஆபர் ப்ராசஸில் அயான் வந்து கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். மாலிப்டினத்தை வந்து நம்ம
ப்ரொமோட்டர்ஸாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் வந்து பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது 12th புக்கில் இருக்குது, நமக்கு ஒரு சில பாலினாத்த டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. 12th புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 76 இந்த அயான் மாலிப்டினம் அப்படிங்கிறது கேட்டலிஸ்ட் யூஸ்டு இன் த ஆர்டிஃபிஷியல் ஃபிக்சேஷன் ஆஃப் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் பை ஹேபர் ப்ராசஸ் இஸ் அயான் மாலிப்டினம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் நம்பர் பி செகண்ட் ஒன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள், 35. கம்ப்ளீட் த ரியாக்ஷன். இதுவும் நமக்கு சத்யபிரகாஷ் வால்யூம் 1 பேஜ் நம்பர் 846 இந்த ப்ராசஸ் இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஆஃப் N2H4 ஹைட்ரஜனுடைய ப்ரிப்ரேஷன் ஹைட்ரஜன் தான் கரெக்டு தான். ஹைட்ரஜனுடைய N2H4 உடைய ப்ரிப்ரேஷனில் இந்த ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ்க்கான இந்த எக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சோடியம் மீத்தாக்சைடு CH3ONe இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் நம்பர் டி. அடுத்தது பாஸ்பைன் கேஸ் கேச்சஸ் ஃபயர் இன் கான்டாக்ட் வித் ஃபார்மிங் டேஷ் ஸ்மோக். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓம் சிக்னல் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம கிளாஸில் சொன்ன மாதிரி பழைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் இந்த கலங்கரை விளக்கு மாதிரி இப்போ இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கு மாதிரி அப்போ வந்து ஓம் சிக்னல் யூஸ் பண்ணாங்க. இந்த ஓம் சிக்னல் அப்படிங்கிறது கால்சியம் கார்பைடும் கால்சியம் பாஸ்பைடு சேர்ந்தது. கால்சியம் கார்பைட் அண்டு கால்சியம் பாஸ்பைட். சரி, கால்சியம் கார்பைடும் கால்சியம் பாஸ்பைடும் சேர்ந்து நம்ம அந்த ஒரு அட்டை பாக்ஸில் எடுத்துகிட்டு ஒரு ஹோல்ஸ் போட்டு அந்த அட்டை பாக்ஸில் ஹோல்ஸ் போட்டு தூக்கி கடலில் போட்டாங்கன்னா அந்த கடலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் தண்ணி கூட மிக்ஸ் ஆகி நமக்கு வந்து ஒரு ஃபயர் வந்து கிரியேட் ஆகும். அந்த ரிங் என்ன மாதிரியான இதுன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இதில் வந்து இருக்கக்கூடியது ஸ்கூல் புக்ஸில் நமக்கு மோஸ்ட் அப்ராப்ரியேட்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓர்டாக்ஸ் ரிங் அப்படிங்கிறது NCERT புக்கில் இருக்குது. இது வந்து NCERT புக்கில் நமக்கு தோராயமாக இருக்குது. ஓர்டாக்ஸ் ரிங் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ நமக்கு இந்த 36 பாஸ்பைன் கேஸ் கேச்சஸ் ஃபயர் இன் கான்டாக்ட் வித் ஃபார்மிங் டேஷ் ஸ்மோக் அப்படின்னா ஓர்டாக்ஸ் ரிங் அப்படிங்கிறது தான் நமக்கு அப்ராப்ரியேட்டான ஒரு ஆன்சர் 36க்கு ஆப்ஷன் நம்பர் 3rd C. அடுத்தது 37. மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் டிரான்சிஷன் சீரீஸ் ஆன் மூவிங் லெஃப்ட் டு ரைட் அப்படிங்கிறதுல நமக்கு ஸ்காண்டியம் டு ஜிங்க். இந்த ஸ்காண்டியம் டு ஜிங்கில் ஸ்காண்டியம் டு மேங்கனீஸ் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அதாவது வெனேடியம் மேங்கனீஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா அதனுடைய மெல்டிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும், தென் டிக்ரீசஸ். சரிங்களா, இதுதான் நீங்கள் 12th புக்லேயோ இல்லை சத்யபிரகாஷ் புக்லேயோ பார்த்தீங்கன்னா ஸ்காண்டியம் டு மேங்கனீஸ் வந்து அதனுடைய மெல்டிங் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், தென் டிக்ரீசஸ். அதாவது Mn டு காப்பர் வரைக்கும் டிக்ரீஸ் ஆகும். அதுக்கான ரீசன் அதை நமக்கு டிக்ரீசஸ் டு மினிமம், தென் இன்க்ரீசஸ். ஃபஸ்ட்டு இன்க்ரீசஸ் அதான் ஆன்சர். ஃபஸ்ட்டு இன்க்ரீசஸ் தென் டிக்ரீசஸ். ஃபஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது இதிலிருந்து ஸ்காண்டியம்லேருந்து மேங்கனீஸ் வரைக்கும் இன்க்ரீசஸ் தென் டிக்ரீசஸ். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நீங்கள் அதுக்கான வேல்யூ கூட கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது ஸோ 37க்கு ஆப்ஷன் நம்பர் டி இஸ் த இன்க்ரீசஸ் டு மேக்ஸிமம் அண்ட் தென் டிக்ரீசஸ். இது இப்போ 12th புக்கில் இருக்குது, SCERT புக்கில் 103 பேஜ் நம்பரில் வால்யூம் 1 இருக்குது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து 38. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் ஃபார் கார்பன். கார்பனுடைய இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லை நாட் கரெக்ட் இது ஹை அயனைசேஷன் எனர்ஜி. ஏன் ஹை அயனைசேஷன் எனர்ஜினா இப்போ கார்பனுடைய ஆலோட்ரோப்ஸான நமக்கு டைமண்ட் இருக்குது. டைமண்டுடைய இது அந்த கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி அதுக்கான வேல்யூ இருக்குது 186.4 அதனுடைய அயனைசேஷன் எனர்ஜி. அதனுடைய மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கார்பன் அண்ட் கிராஃபைட்டுக்கான மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கான வேல்யூ ஒரு சில லேக் ஆஃப் டி ஆர்பிட்டால் அதுக்கப்புறம் ஃபார்மிங் p டபுள் பாண்ட் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கிறது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த கார்பன். ஸோ ஆப்ஷன் நம்பர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ 38க்கு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 39 பாருங்கள். த ஜெர்மானியம் டின் அண்ட் லெட் ஆர் டேஷ் இன் நேச்சர். அதனுடைய 3 ஆக்சைட்ஸ் ஜெர்மானியம் ஆக்சைடு, tin oxide and lead oxides are amphoteric in nature. பேஜ் நம்பர் 895 இருக்குது, 896 இருக்குது சத்யபிரகாஷுடைய புக்ஸில். சரிங்களா, பேஜ் நம்பர் 895 பார்த்தீங்கன்னா amphoteric in nature. ஸோ 39 ஆப்ஷன் நம்பர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது டேஷ் இஸ் யூஸ்ட் ஆஸ் ஏ ஃபில்லர் ஆஃப் ஃபார் மேக்கிங் ரப்பர் அப்படின்னா கெய்சல்கர். மோர் அப்ராப்ரியேட்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கெய்சல்கர். எதுக்குன்னா ஃபில்லர் ஃபார் மேக்கிங் ரப்பர் அப்படிங்கிறதுல மோஸ்ட் யூஸ் ஆகக்கூடியதுன்னா கெய்சல்கர். ஸோ ஆப்ஷன் நம்பர் டி 40க்கு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 41. அயானிக் காம்பவுண்ட் ஃபார்ம்டு பிட்வீன் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபார். அயானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா நமக்கு அல்கலி மெட்டல்ஸ் அண்டு அல்கலி எர்த் மெட்டல்ஸ்க்கு பதிலாக அதாவது பி பிளாக்ல நான் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்
சரிங்களா. டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் இல்லை, நான் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் இல்லை. ஸோ நமக்கு ஜென்ரலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ், ஒரு பி பிளாக் எலமெண்ட்ஸ், Na ப்ளஸ் அண்டு Cl மைனஸ், மோர் எலக்ட்ரோ பாசிட்டிவ், மோர் எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்கக்கூடியது தான். ஸோ எலக்ட்ரோ பாசிட்டிவ் அண்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட், இது எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட், இது எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ, அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு அதே சேம் கொஸ்டின் தான் அங்கே அடுத்து கேட்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் 43. அயானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஆம்னி டைரக்ஷனல் அண்ட் அட்ராக்டிவ், சரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் கெயின் மாலிகுல் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ்க்கு இருக்குது. ஸோ 41க்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ பாசிட்டிவ் அண்டு எலக்ட்ரோ நெகட்டிவ் and ionic bond is formed between the two elements of the following nature, electropositive and electronegative. remaining இருக்கிற ஆப்ஷன்லாம் வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ 41க்கு A is the correct answer. அடுத்து 42, among the following molecules the one that does not contain coordinate covalent bond. coordinate bond அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அம்மோனியா இருக்குது. அம்மோனியா which containing the lone pair of electron, the electron reaches species they can approaches to the electron deficient system, you can form the NH4+. இந்த அம்மோனியில் இருக்கக்கூடிய 3 வந்து கோவலண்ட் பாண்ட், இந்த 4th பாண்ட் வந்து கோஆர்டினேட் பாண்ட். 4th பாண்ட் வந்து என்னது கோஆர்டினேட் பாண்ட், சிமிலர் டு த BF4. சரிங்களா, இதுவும் என்னது BF4 மைனஸ், இதுவும் என்னது ஒன் ஆஃப் த கோஆர்டினேட் பாண்ட், சிமிலர் டு த PCl6. பட் NO2+, NO2 அப்படிங்கிறது நம்ம நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஸ்பீசிஸ், தே கேன் எக்ஸிஸ்ட் இன் த டைமர் ஸ்டேட், இந்த டைமர் ஸ்டேட்டில் NO2+, சரிங்களா. NO2ல என்ன பாண்ட் இல்லை அப்படின்னா they does not contain coordinate covalent bond. so option number D is the correct, NO2+. 43 ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி the ionic compounds are omnidirectional அப்படிங்கிறது ஓவராலாக சொல்லக்கூடியது. பட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆஃப் த gained molecules அப்படிங்கிறது தான் எக்ஸாக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ, the ionic compounds are more electrostatic force of attraction. so 43க்கு ஆப்ஷன் நம்பர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஸ்டார்டிங்கர் ஈக்குவேஷனில் டைம் டிபெண்டன்ஸ், டைம் இண்டிபெண்டன்ஸ் இருக்குது. இது டைம் டிபெண்டன்ஸுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா H∪psi iota H cross dou psi by dou t is the correct answer. இது பூரியன் சர்மாவோட பேஜ் நம்பர் 40ல் நமக்கு பாஸ்டுலேட்ஸ் நம்பர் 7ல் இருக்குது. பாஸ்டுலேட்ஸ் நம்பர் 7 நமக்கு பாஸ்டுலேட்ஸ் 1 2 3 அந்த மாதிரி இருக்குது, நிறைய பாஸ்டுலேட்ஸ்லாம் இருக்குது. அந்த பாஸ்டுலேட்ஸில் ஸ்டார்டிங்கர் ஈக்குவேஷன் ஃபார் டைம் டிபெண்டன்ஸ், ஸ்டார்டிங்கர் வேவ் ஈக்குவேஷன் H∪psi iota H cross, iota H cross கூட சில டைம் கொடுத்துருப்பாங்க dou psi by dou t. ஸோ ஆப்ஷன் நம்பர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 44க்கு டி. அடுத்தது யுரேனியம் as அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது Z வந்து 92 அண்ட் அட்டாமிக் வெயிட் அப்படிங்கிறது 238. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, நியூட்ரான் கேட்டிருக்காங்க. நியூட்ரான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A-Z, அப்போ 238லேருந்து 92 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 146. ஏன்னா நியூட்ரான் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நியூட்ரான் ஈக்குவல் டு அட்டாமிக் வெயிட் மைனஸ் அட்டாமிக் நம்பர், மாஸ் மைனஸ் அட்டாமிக் நம்பர், A-Z தான் ஃபார்முலா. A-Z மைனஸ் பண்ணோம்னா 146 நமக்கு அப்ராக்சிமேட்டான ஆன்சர் வந்து கிடைக்குது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 46 பாருங்கள். மாஸ் ஆஃப் த ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ் is 3.4 into 10 power minus 27 kilogram. The molecule moves at speed of அதனுடைய velocity சரிங்களா 1700 meter per second. What is the de Broglie wavelength? ஆல்ரெடி தெரியும் lambda equal to h divided by mv, de Broglieக்கான ஈக்குவேஷன். இங்கே h அப்படிங்கிறது Planck constant 6.626 into 10 power minus 34 சரிங்க ஜூல்ஸ் per second. அதே மாதிரி அதனுடைய மாஸ் 3.4 into 10 power minus 27 இன்ட்டு அதனுடைய வெலாசிட்டி 1700 மீட்டர் பர் செகண்ட். சரிங்களா. ஸோ இதிலிருந்து நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடியது 0.114 into 10 power minus 9, 0.114 10 power minus 9 மீட்டர், இது அப்ராக்சிமேட்லி 115 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 46க்கு ஏ. அடுத்தது 47 த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். சரிங்களா. The spectral lines are split into components when the source of emitting lines are placed in the strong magnetic field. சரிங்களா. ஆல்ரெடி தெரியும் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொன்னால் நமக்கு இது மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது ஆல்ரெடி டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான், பிஜிடிஆர்பியில். எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுன்னு கேட்டாங்கன்னா ஸ்டார்க் எஃபெக்ட், இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம கேட்டிருக்கக்கூடியது ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டுனா ஜீமன் எஃபெக்ட். இது எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுனா ஸ்டார்க் எஃபெக்ட். ஸோ ஆன்சர் ஜீமன் எஃபெக்ட் இஸ் த கரெக்டான ஆன்சர். அடுத்தது இனி ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது 1 எலக்ட்ரான் ஸ்பீசிஸ்க்கு அப்ளிகபிள். ஸோ இந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தில் அந்த அயனைசேஷன் எனர்ஜி நம்ம ஃபஸ்ட் இருக்கக்கூடிய
ஆர்பிட்டல் லைமன் சீரிஸ், பால்மர், பாஷ் அண்ட் பிராக்கெட், பண்ட் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட் வரக்கூடிய இந்த லைமன் சீரிஸில் அதனுடைய அயனைசேஷன் எனர்ஜி நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 48க்கு லைமன் சீரிஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து முல்லிகன் ஸ்கேல். முல்லிகன் ஸ்கேலுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சை ஏ சரிங்களா ஈக்குவல் டு 0.374 into ionization energy plus electron affinity divided by 2 plus 0.17. இது சத்யபிரகாஷ் வால்யூம் 1ல பேஜ் நம்பர் 127ல் இருக்குது. சத்யபிரகாஷ் வால்யூம் 1ல பேஜ் நம்பர் 127ல் இந்த இருக்குது. அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஐஇ அப்படிங்கிறது அயனைசேஷன் எனர்ஜி ஆர் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ப்ளஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படிங்கிறது தான் முல்லிகன் ஸ்கேல். இதில் பாலிங் ஸ்கேல், முல்லிகன் ஸ்கேல் இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஸோ எக்ஸ் சை ஏ ஈக்குவல் டு 0.374 into அயனைசேஷன் எனர்ஜி ப்ளஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி டிவைடட் பை 2. இதில் அவங்க எதை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி ப்ளஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி டிவைடட் பை 2. இது ஃபார்முலா சில டைம் டேரெக்டாக கேட்பாங்க. 0.374 into ionization energy plus electron affinity divided by 2 plus 0.17. ஸோ சத்யபிரகாஷ் வால்யூம் 1ல பேஜ் நம்பர் 127ல் இதுக்கான ஆன்சர் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் 50. Only one lone pair of the electron containing central atom of the following molecule. மீத்தேன் டெட்ராஹெட்ரல் ஜியோமெட்ரி, அதனுடைய ஜியோமெட்ரி டெட்ராஹெட்ரல், அதனுடைய ஷேப் வந்து என்னது டெட்ராஹெட்ரல். ஏன்னா நோ லோன் பேர் இங்கே லோன் பேர் 0, லோன் பேர் வந்து 0. வாட்டருக்கு அதனுடைய ஜியோமெட்ரி டெட்ராஹெட்ரல், அதனுடைய ஷேப் பென்ட் ஷேப், வி ஷேப் ஆர் ஆங்குலர் ஷேப். பட் அது எத்தனை லோன் பேர்னா 2 லோன் பேர் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. அம்மோனியா டெட்ராஹெட்ரல் ஜியோமெட்ரி, அதனுடைய ஷேப் வந்து பிரமிடல் ஷேப், 1 லோன் பேர் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜெனால் வந்து 3 லோன் பேர் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. இதுக்கு நம்ம ஸ்டெரிக் நம்பர் 5 வரும். ஸோ கால்குலேட் பண்ணும்போது ஓவராலாக 3 லோன் பேர் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸ்டெரிக் நம்பர் 5 ட்ரைகோனல் பைபிரமிடல் அந்த ஸ்ட்ரக்சர். ஸோ நமக்கு ஆப்ஷனில் 1 லோன் பேர் தான் கேட்டிருக்காங்க. ஒன்லி 1 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் containing central atom following the molecule is ammonia is the correct answer. அடுத்து SF3 எல்லாருக்கும் தெரியும். இன்னர் ஆர்பிட்டல் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ், இன்னர் ஆர்பிட்டல் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் மாதிரி SF6க்கு நமக்கு வரக்கூடிய ஆன்சர் sp3d2. இதே அவுட்டர் ஆர்பிட்டல் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா இது அவுட்டர் ஆர்பிட்டல் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் sp3d2. இது இன்னர் ஆர்பிட்டல் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்னால் D2sp3 வரும். பட் SF6 மாலிகூல்ஸில் நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய சல்ஃபர் அதில் கண்டெய்னிங் பண்ணக்கூடிய ஆர்பிட்டல் F6. ஸோ ஆக்டாஹெட்ரல் ஜியோமெட்ரி அதில் அதனுடைய ஹைப்ரிடைசேஷன் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா sp3d2. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது அவுட்டர் ஆர்பிட்டல் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் டி அவுட்டரில் இருக்கிறதுனால. அடுத்தது ஸோ 51க்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 52க்கு விச் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் டஸ் நாட் கம்ப்ளீட்லி ஃபில்ட் எலக்ட்ரான்ஸ் இன் த 4s சப்ஷெல். இதில் கோபாலுக்கு பார்த்தீங்கன்னா D7 3d7 4s2, அயானுக்கு பார்த்தீங்கன்னா 3d6 4s2, நிக்கல் பார்த்தீங்கன்னா 3d8 4s2, காப்பருக்கு பார்த்தீங்கன்னா 3d10 4s1. 3d10 இது எல்லாமே 4s2, பட் இது மட்டும் தான் என்னது 4s1. ஸோ காப்பர் இது கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 53. த மினிமம் எனர்ஜி ஆஃப் எ ஃபோட்டான் மஸ்ட் பொசஸ் இன் த ஆர்டர் டு ப்ரொடியூஸ் த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வித் பிளாட்டினம் மெட்டலிஸ். த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, பிளாட்டினத்தினுடைய த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா த மினிமம் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் மஸ்ட் பி பொசஸ் ஆர்டர் டு த ப்ரொடியூஸ் த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் த பிளாட்டினம் இது கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அதுக்கான ஃபார்முலா 2 ஃபார்முலா இருக்குது. முதல்ல இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிவிட்டு எனர்ஜியை கண்டுபிடிக்கணும். அந்த எனர்ஜியை எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். எலக்ட்ரான் வோல்ட்லேருந்து எர்க்குக்கு கன்வெர்ட் பண்ணி போட்டோம்னா நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் சி. சரிங்களா? ஸோ முதல்ல எனர்ஜி கண்டுபிடிச்சிங்கன்னா 86.138 கிடைக்கும். இந்த 10⁻⁻14 19 ஜூல் கிடைக்கும். 19 ஜூல். அதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணணும், எலக்ட்ரான் வோல்ட்டிலிருந்து எனர்ஜி எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்கும், அதிலிருந்து எர்க்குக்கு கன்வெர்ட் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி நம்ம ஒரு பர்டிகுலர் ஆன்சர் போட வேண்டியது வரும். அதுக்கான ப்ராப்ளம் நான் ஆல்ரெடி கிளாஸில் இந்த ப்ராப்ளம் நம்ம டைரெக்டாக கிளாஸில் போட்ட ப்ராப்ளம் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கான ஆன்சர் 8.6 × 10⁻10 எர்க். அடுத்தது த அன்சர்டனிட்டி இன் பொசிஷன் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் எ பார்ட்டிகல் ஆர் 10⁻10 மீட்டர் அண்டு 5.27 × 10 இதில் 10⁻24 கொடுத்துருந்தாங்க. பட் 10⁻24 போட்டால் நமக்கு ஆன்சர் வரல. நமக்கு ஆன்சர் என்னென்னா 10⁻24 போட்டிங்கன்னா நமக்கு இதுக்கான ஆன்சர் கிடைக்கும். இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி போட்டிங்கன்னா இதில் நமக்கு அன்சர்டனிட்டி பிரின்சிபல் டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா பி டிவைடட் பை ஹெச் டிவைடட் பை 4 அதில் அப்ளை பண்ணி போட்டிங்கன்னா நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடியது 0.1 கிலோகிராம். 0.1 கிலோகிராம் அப்படிங்கிறது 100 கிராம். சரிங்களா? 0.1 கிலோகிராம், ஒரு கிராம் அப்படிங்கிறது 1000 கிராம், ஒரு கிலோகிராம் அப்படிங்கிறது 1000 கிராம். இது 0.1 கிலோகிராம் அப்படின்னா 100 கிராம்ஸ். இது எப்போ 100 கிராம்ஸ் கிடைக்கும் அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கக்கூடியது வந்து 10⁻
+24 கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு 10⁻-24 போட்டது தான் ஆன்சர். ஸோ இந்த கொஷின்ஸை நம்ம வந்து இது பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா கொஷின்ஸை வந்து 10⁻-24 கொடுத்துருக்கணும். பட் 10⁻+24 கொடுத்தாங்கன்னா அதுக்கான ஆன்சர் வரல. ஸோ நமக்கு 10⁻-24 போட்டு ஆன்சர் போட்டோம்னா ஆப்ஷன் நம்பர் ஏ. கொஷினில் வந்து இங்கே வந்து ராங்காக கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது கொஷின் நம்பர் 54க்கான ஆன்சர். அடுத்தது கொஷின் நம்பர் 55. அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் ஆல்கலி மெட்டல்ஸ் டாப் டு பாட்டம் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் வரும்போது சைஸ் இன்க்ரீஸ் அண்ட் அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ். ஸோ 55க்கு ஆப்ஷன் நம்பர் ஏ. அடுத்தது லூயிஸ் உடைய அசிடிட்டி ஆர்பிட்டாலுடைய ஓவர்லேப்பிங்கை பொறுத்து சொல்லலாம். அதனுடைய ஆலைட்ஸில் 2p 2p ஆர்பிட்டால், 2p 3p ஆர்பிட்டால், 2p 4p ஆர்பிட்டால். ஸோ 2p 2p ஆர்பிட்டால் இஸ் த பெஸ்ட் overlapping increases, acidity increases. ஸோ ஆப்ஷன் நம்பர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ 54க்கு இது சிமிலர் டு த NH4+, நமக்கு ஆல்ரெடி சிம்பிளாக தெரியும், நைட்ரஜன் ஃபேமிலியில் வரக்கூடிய பாஸ்பரஸ். ஸோ ஆன்சர் டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 58 பாருங்கள். விச் அமௌங் த ஃபாலோயிங் லேந்தனம் அயான்ஸ் இஸ் டயாமேக்னெட்டிக்? லேந்தனம் 3+, லேந்தனத்தினுடைய இதில் வந்து புரியன் சர்மாவில் பேஜ் நம்பர் 719 இருக்குது. புரியன் சர்மாவில் பேஜ் நம்பர் 719. இன்ஆர்கானிக் புரியன் சர்மாவில் பேஜ் நம்பர் 719 லேந்தனம். இந்த இதே பேஜில் வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லேந்தனம் 3+ வந்து டயாமேக்னெட்டிக், புரோமிதியம் அதே மாதிரி பிரசோதிமியம், சமேரியம், இது 3+ எல்லாமே பேராமேக்னெட்டிக். நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. பட் லேந்தனஸில் ஆல் த எலக்ட்ரான்ஸ் ஆர் பேர்டு. ஸோ டயாமேக்னெட்டிக் இன் நேச்சர். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் கூட, இந்த 59 பாருங்கள். வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் குரோமியம் இன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்? இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜேஇயில் ஒரு சில ஃபாரின் ஆத்தர் டெக்ஸ்ட் புக்கில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது 18%. ஒரு தமிழ் மீடியம் புக்ஸில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதிலே 0.1, சரிங்களா, 0.1 to 0.4 கொடுத்துருக்காங்க, சரிங்களா. பட் நமக்கு அப்ராப்ரியேட்டான ஆன்சர் 18% அப்படிங்கிறதுல நமக்கு அதாவது நியரஸ்ட்டில் ரொம்ப வேரியேஷன் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப லோயஸ்ட் வேல்யூ அதனுடைய குரோமியத்தினுடைய கண்டென்ட் இருக்கக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். இதில் அயான் வந்து 73% இருக்குது, அயான் 73, இது நிக்கல் 80% இருக்குது, குரோமியம் வந்து 18% இருக்குது, சரிங்களா. இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு சில தமிழ் மீடியம் புக்கில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 11 to 13, சரிங்களா. தமிழ் மீடியம் புக்கில் 11 to 13% கூட கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியம் புக்கில் 11 to 13%. பட் தமிழ் மீடியம் புக்கில் நமக்கு என்ன சொல்கிறது அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, சரிங்களா. ஃபாரின் ஆத்தர் டெக்ஸ்ட் புக்கில் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரியான புக்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா 18% வந்து நமக்கு இருக்குது. பட் தமிழ் மீடியம் புக்கில் 11 to 13% இருக்குது. ஸோ நமக்கு அப்ராப்ரியேட்டான ஆன்சர் தான், அதை தவிர எக்ஸாக்டான ஆன்சர் இது கிடையாது. ஏன்னா இதுக்கான நிறைய புக்ஸில் எந்த புக் சப்போஸ் ஒரு சில புக்ஸில் இது டைரெக்டாக கூட இருக்கலாம். பட் பெரும்பாலான ஜேஇ புக்கில் நம்ம ஃபாரின் ஆத்தர் டெக்ஸ்ட் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 18% கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம சேலஞ்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. ஸோ ஏன்னா கொஷின் வந்து நமக்கு அந்த அளவுக்கு நியரஸ்டான வேல்யூ கொடுக்கல. பட் தமிழ் மீடியம் புக்கில் அந்த ஆன்சர் இருக்குது 11 to 13%. ஸோ 53க்கு நமக்கு ஓரளவுக்கு அப்ராப்ரியேட்டான ஆன்சர் என்னென்னா 11.5% தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது கொஷின் நம்பர் 60. விச் இஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் லேந்தனம்? லேந்தனத்தில் ஆல்ரெடி தெரியும் அந்த பூரியன் சர்மால் பேஜ் நம்பர், இன்ஆர்கானிக் பூரியன் சர்மால் பேஜ் நம்பர் 719. நீங்கள் எப்படி சொல்லுங்கள்? இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பேஜ் நம்பர் 719. அதே பேஜில் பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் பூரியன் சர்மாவில் 719 அதே லேந்தனத்துக்கு அந்த எப்படி டயாமேக்னெட்டிக் பார்த்தோமோ அதே மாதிரி லேந்தனத்துடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 4f0 5d1 6s2. அடுத்தது இந்த நிக்கல் டிஎம்ஜி கோபாலன் புக்கில் இருக்குது. இந்த கொஷின்ஸ் வந்து கோபாலனில் நமக்கு பேஜ் நம்பர் 335 ஆர் 336 2 பேஜ்லையுமே இருக்குது. நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். டிடக்ஷன் இதில் கலோரிமெட்ரிக்கில் எக்ஸாக்டாக நமக்கு வால்யூமெட்ரி, கலோரிமெட்ரி, கூலுமெட்ரி ரெண்டுத்துலையுமே கேட்டாலே நிக்கல் டிஎம்ஜி தான். டெஸ்டிங் ஃபார் நிக்கல், சரிங்களா. டிடக்ஷன் ஆஃப் நிக்கலை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு அது கூலுமெட்ரியாக இருந்தாலும் சரி, சரிங்களா, ஆர் கலோரிமெட்ரியாக இருந்தாலும் சரி. கூலுமெட்ரியும் கலோரிமெட்ரிலையும் நிக்கலை எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது நிக்கல் டிஎம்ஜி. புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் டி வராது. புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நிக்கல் கேபிட்டல் டி எம்ஜி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் ஏ. நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். கோபாலன் புக்கில் 335 ஆர் 336 பேஜ் நம்பரில் இருக்குது. ப்ளீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபைண்ட் த மாலிகுல் ஆஃப் த சோடியம் டெட்ராக்ளோரோ. இது ஐயூபிஏசி நாமன்கிளேச்சர். ஐயூபிஏசி நாமன்கிளேச்சரில் குரோமியம் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஈச் குளோரினுக்கு இந்த குளோரினுக்கு வந்து 4-, அதாவது -4, சரிங்களா. அது நெக்ஸ்ட்டு சைனைடுக்கு -2. இது ஓவராலாக +3ன்னு சொன்னால் இந்த காம்ப்ளெக்ஸ் ஓவராலாக -3. ஸோ ஈக்குவல் டு -3 x - 6
ஈக்குவல் டு -3, x ஈக்குவல் டு +3. ஸோ நமக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் 3. இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ சோடியம் டெட்ரா குளோரோ டைசைனைடு குரோமேட் 3. இந்த குரோமேட்டினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிக்கும் போது +3 ரிமைனிங் இருக்கிறதுல நமக்கு வேரியேஷன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரும். ஸோ ஆப்ஷன் நம்பர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு கொஸ்டின், நம்ம ஆல்ரெடி கிளாஸில் டைரெக்டாக சொன்ன கொஸ்டின் தான். அயனைசேஷன் ஐசோமரிசம். அயனைசேஷன் ஐசோமரிசம் அப்படிங்கிறது கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய லிகாண்டோ, அதாவது அயனைசேஷன் ஸ்பியர் அண்ட் கோஆர்டினேஷன் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் த லிகண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்சிங் பிட்வீன் த coordination sphere and ionization sphere, it is called the ionization isomerism. So அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் அது. ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டினுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின்ஸுக்கு எல்லாத்துக்கான ஆன்சரை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ.